உகந்ததாய் இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது எது? இயேசுவினுடைய வளர்ப்பு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாலகனாகிய குழந்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்? அவர் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இறங்கினார். அவர் வளர்ந்தார். அதுபோல நாமும் வளர வேண்டும். நாம் வளருவோம் என்று சொன்னால் ஏதோ உடல் வளர்ச்சி அல்ல. யோவான் நற்செய்தி 3:30 வாசிக்கிறோம், நான் குறைய வேண்டும், கிறிஸ்து எனக்குள் வளர வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அடுத்தது, அவர் வலிமை கொண்டவராக இருந்தார். நாமும் வலிமை கொண்டவர்களாய் தூய ஆவியின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, இறை கரத்தின் வழியாக ஆண்டவருடைய வலிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் ஞானத்தால் ஞானமுள்ளவரே, ஞானத்தை கொடுப்பவரே ஞானத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆக நீங்களாம் தெய்வ பயத்தோடு வாழுகின்ற பொழுது, தெய்வத்துக்கு அஞ்சி வாழுகின்ற பொழுது அதே ஞானத்தை கடவுள் நமக்கும் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வழங்கினார். நாமும் அப்படியாய் வளர்ந்து வலிமை பெற்று, வளர வேண்டிய முறையிலே வளர்ந்து, பெற வேண்டிய வலிமையை பெற்று, ஞானத்தால் நிரப்பப்பட்டு, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்து ஆண்டவரின் திருப்பணியை உத்தமத்தோடும் உண்மையோடும் இந்த பூமியில் செய்கின்ற பொழுது இந்த காரியம், இந்த பணி, இந்த ஊழியம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும். இதை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.